விஜய்க்கு சஞ்சய் என்கிற மகனும் சாஷா என்கிற மகளும் இருக்காங்க. இதுல சஞ்சய் நடிகராக வலம் வருவாருன்னு எல்லோராலையும் எதிர்பார்க்கப்பட்டது. அவர் தன்னுடைய தந்தை போல நடிகராக மாற வேண்டாம்னு தாத்தா போல இயக்குனராக மாறுறதுக்கு முடிவெடுத்திருக்காரு. அடுத்து கனடாவில அது தொடர்பான படிப்பையும் படிச்சு முடிச்சிருக்காரு. அடுத்து கொண்டிருக்கும் போதே சஞ்சய் புல் த ட்ரிகர்ங்கிற குறும்படத்தையும் இயக்கி இருந்தாரு. அதுல அவரோட மேக்கிங்கும் இயக்கமும் நன்றாகவே இருந்ததுன்னு பேச்சு எழுந்தது. மேலும் அந்த குறும்படத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களும் இணையதள வெளியாகி வைரலாச்சு. எனவே விரைவிலேயே இயக்குனராக அறிமுகமாகி விஜயை வைத்து படம் இயக்க வேண்டும்னு ரசிகர்கள் தெரிவித்திருந்தாங்க. முதல் படமே லைகா நிறுவனத்துக்காக இயக்க இருக்காரு சஞ்சய். மிகப்பெரிய பேனரின் கீழ் இயக்குனராக சஞ்சய் அறிமுகமானதுனால இதுல ஹீரோவாக யார் நடிப்பாருன்னு பல மாதங்களாகவே கேள்வி எழுப்பப்பட்டு வருது. அது குறித்த எந்த தகவலுமே வெளியாகல. ஆனா இடையில விஜய் அரசியல் கட்சி தொடங்கியது, கோட் படத்தோட படப்பிடிப்புல கலந்து கொள்றதுன்னு பிஸியா இருந்துட்டு வராரு விஜய். இதுதான் தளபதி 69 படத்திலையும் நடிக்க இருக்காரு. இந்த படத்துல இருந்து நடிப்புல இருந்து விலகி முழுவதுமாக அரசியல்ல ஈடுபட இருக்காரு விஜய். இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாட்டை பிரம்மாண்டமாக ஏப்ரல் மாதத்துல மதுரையில வைத்து நடத்த திட்டமிட்டு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்குது. இந்த கூட்டத்துல கட்சியின் சின்னம், கொடி, கொள்கைகள் உள்ளிட்ட அனைத்தையும் அறிவிக்க இருக்காங்களாம். பல பிரபலங்களும் கலந்துக்க இருக்காங்களாம். இதுல விஜயின் மகனும் கலந்து கொள்ள அதிக வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்படுது. விஜயின் விஸ்வரூபம் ஆரம்பம் தான் பலரும் பேசிட்டு வராங்க.